படத்துல காட்டுனது பொய். இப்படிதான் ரெபேக்கா கூட பழக்கம். முகுந்தோட அம்மா ஓப்பன் டாக். சமீபத்துல தமிழ் திரையில வெளிவந்த அமரன் படம் வசூல வாரி குடுத்ததோட மட்டும் இல்லாம, இந்த படத்துல நடிச்ச சிவகார்த்திகேயன் அப்புறம் சாய் பல்லவியோட நடிப்பு எல்லாராலயும் அதிக அளவு ரசிக்கப்பட்டு பாராட்டுக்களையும் பெற்றுச்சு. பயோபிக் படமான இந்த படத்துல தமிழகத்தைச் சேர்ந்த மேஜர் முகுந்த் வரதராஜனோட கதையத்தான் திரைப்படமா எடுத்திருந்தாங்க. அந்த வகையில இந்த படத்துல காட்டப்பட்ட சில காட்சிகள் பொய்யானது. இயல்புல இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு மேஜர் முகுந்தோட அம்மா பேட்டி ஒண்ணுல மேஜர் முகுந்த் அப்புறம் அவரோட மனைவி ஆரம்ப கட்டத்துல எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற உண்மைய உடைச்சிருக்காங்க. அந்த வகையில மேஜர் முகுந்த் ரெபேக்கா கூட ஆரம்பத்துல நட்பு முறையில தான் பழகி இருந்ததா தெரிய வந்துச்சு. இது நாளான வட்டத்துல காதலா மாறி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேஜர் முகுந்த் தன்னோட பெற்றோரிடம் ரெபேக்காவ அறிமுகம் செஞ்சப்போ, "ஜாதிகள் இல்லையடி பாப்பா" அப்படிங்கிற பாரதியோட வரிகள சொல்லி தான் அறிமுகப்படுத்தினதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேஜர் முகுந்த் தன்னோட பெற்றோர ஹக் பண்ணி அவரோட அன்ப வெளிப்படுத்துறது இன்னைக்கும் அவங்களோட நினைவுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறதோட மட்டும் இல்லாம, அவங்க உறவோட ஆழத்த அழகா வெளிப்படுத்தக்கூடிய வகையில அவங்களோட பேச்சு அமைஞ்சது. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் எல்லாருமே, படத்துல சிலத அப்படியே காட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் சில கற்பனைகள சேர்த்து இப்படி காட்டியிருக்கலாம் அப்படின்னும் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் சிவகார்த்திகேயன் நடிச்ச படங்கள்லயே இந்த படம் தான் அதிக அளவு வசூல குடுத்து அவரோட திரையுலக வாழ்க்கைக்கு திருப்பு முனையா இந்த படம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அதுல எள்ளளவும் ஐயமில்ல. அது மட்டும் இல்லாம ரியல் லைஃப்ல முகுந்த் அப்புறம் ரெபேக்காவுக்கு இடையில இருந்த அந்யோன்யம், காதல் மாதிரியான விஷயத்த சாய் பல்லவியும், சிவகார்த்திகேயனும் ரொம்பவே நேர்த்தியான முறையில வெளிப்படுத்தி இருந்ததாவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ரசிகர்கள் எல்லாருமே, இந்த விஷயம் தெரியாத தன்னோட நண்பர்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணி இணையத்துல வைரல் ஆக்கிட்டாங்க. சிவகார்த்திகேயன் என்கிட்ட பேசுறதில்ல. இதுதான் காரணம். பிளாக் பாண்டி வேதனை. தமிழ் திரையுலகத்துல இப்போ முன்னணி நடிகரா விளங்கக்கூடிய சிவகார்த்திகேயன் தன்கிட்ட பேசுறதில்ல அப்படின்னு சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பிளாக் பாண்டி வேதனையா பேசியிருக்கிற விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு போன நிறைய நபர்கள நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அந்த வகையில நடிகர் சிவகார்த்திகேயன் ஆங்கரா ஊடகங்கள்ல பயணத்த ஆரம்பிச்சு, இப்போ முன்னணி நடிகரா தமிழ் திரையுலகத்துல மாறியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பின்னாடி தமிழ் திரையுலகத்துல அதிக அளவு குழந்தை ஃபேன்ஸ்கள பெற்றிருக்கக்கூடிய சிறந்த நடிகரா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு எல்லாருமே விருப்பமோட கூப்பிடுறாங்க. அந்த வகையில சிவகார்த்திகேயன் நடிப்புல சமீபத்துல வெளிவந்த அமரன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சதோட வசூல வாரி குவிச்ச விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா பல படங்கள்ல நடிச்சிட்டு வரக்கூடிய சிவகார்த்திகேயன பத்தி பிளாக் பாண்டி பேசின சில விஷயங்கள் ரசிகர்களோட மனசுல பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு காரணம் சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பிளாக் பாண்டி பேசும்போது, "சிவா அண்ணா என் கூட பேசி பல நாள் ஆயிடுச்சு. அவர் என்கிட்ட பேசுறதில்ல" அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல சொல்லியிருக்காரு. சின்ன திரையில இவங்க 2 பேரும் ஒண்ணா பணியாற்றின காலகட்டத்துல ரொம்பவே சிறப்பான முறையில நட்பு ரீதியில இருந்ததாவும், அதுக்கப்புறமா அவர் நடிக்கக்கூடிய படங்கள்ல தொடர்ந்து வெளிவர, தனக்கு படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சா பரவால்ல அப்படின்னு அவர சந்திக்க போனதாவும் சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல அவர சந்திக்க முடியாம போனதுக்கு அப்புறமா ரூ. 20,000 அவர் தனக்கு கொடுத்ததாகவும், அத தான் வாங்க மறுத்ததாகவும், தன்னோட அம்மா அதிலிருந்து ரூ. 20 மட்டும் எடுத்துக்கிட்டு, வாய்ப்பு மட்டுமே கேட்டதாவும் சொல்லியிருக்காரு. தனக்கு கை, கால்கள் நல்லா இருக்கும்போது எதுக்காக அந்த பணத்த நான் வாங்கிக்கணும்? உடம்பு சரியில்ல அப்டின்னா கூட வாங்கிக்கலாம். அதனால படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சா, அந்த படத்துல நடிச்சு தன்னோட எதிர்காலத்த அமைச்சுக்கலாம் அப்டிங்கிற எண்ணத்துல தான் அவர சந்திக்க போனதாவும் சொல்லி பரபரப்ப ஏற்படுத்தியிருக்காரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவரோட பேச முடியாம இருக்கிறதாவும், திரையுலகத்துல நிரந்தர இடத்த பிடிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காம தவிக்கிறதாவும் சொல்லிய பேச்சு எல்லாரோட மத்தியிலயும் வேகமா பரவிட்டு வருது.